போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகிய இருவரும் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை போதைப்பொருள் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்தில் உள்ள சொகுசு பாரில் நடந்த தகராறை தொடர்ந்து போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி பிரசாத் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பிரதீப், கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் ஆகியோர் கொக்கைன் சப்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடம் விசாரித்ததைத் தொடர்ந்து போதைப்பொருள் வாங்கியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைதானார். இதையடுத்து போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டார். இருவருக்கும் நீதிமன்றம் 14 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி எஸ். ஹெர்மிஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நடிகர் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக உறுதியளித்தார். மேலும் மருத்துவ பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்பது தெரியவந்துள்ளதாகவும், கிருஷ்ணாவின் கைது நடவடிக்கை அடிப்படை உரிமையை மீறும் செயல் என்றும் வாதிட்டார். எதன் அடிப்படையில் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார் என்ற காரணம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதேபோன்று நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவரிடம் இருந்து போதைப்பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும், போதைப்பொருள் பதுக்கி வைத்திருப்பதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் வித்தியாசங்கள் உள்ளதாகவும் கூறினார். இந்நிலையில் காவல்துறை தரப்பில் 2 பேருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகிய இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனிடையே இந்த வழக்கில் கைதான அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத், போதைப்பொருள் விற்பனை டீலரான பிரதீப் குமார் மற்றும் அவரது நண்பரான கெவின், கானாவைச் சேர்ந்த ஜான் ஆகிய 4 பேரை 4 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்தது.